அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் முருகானந்தம், பெஸ்ட் அகாடமி பட்டுக்கோட்டையிலிருந்து. இது ஒரு மாற்றுத்திறனாளிகள், ஆதரவற்ற விதவைகள், முன்னாள் இராணுவத்தினர்கள், தாய் தந்தை இருவரையும் இழந்த குழந்தைகளுக்கான ஒரு இலவச போட்டித் தேர்வு பயிற்சி மையம். இன்றைய திருக்குறள்: மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொல் எனும் சொல். அதாவது, ஒரு மகன் தன்னுடைய தந்தைக்கு செய்ய வேண்டிய மிக முக்கியமான கடமை, இவனை பெற்றெடுப்பதற்கு இவன் தந்தை என்ன தவம் செய்தாரோ தெரியவில்லையே என்று ஊரார் தன்னுடைய தந்தையின் காதில் விழும்படி பேசக்கூடிய அளவில் மகன் செயல்பட வேண்டும். இந்த கடமை மட்டும்தான் ஒரு தந்தைக்கு உண்மையிலேயே மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் என்கிறார் தெய்வப்புலவர். இந்த அற்புதமான திருக்குறளோடு நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கு டெஸ்ட் நம்பர் 560. சரிங்களா? இதில் இந்தியன் நேஷனல் மூமெண்ட் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்க்குறதால 30லேருந்து கிட்டத்தட்ட 40% இந்திய தேசிய இயக்கம் சிலபஸ் கவர் ஆகிடும். சரிங்களா? ஓகே, உங்களுக்கு இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து தேவைன்னு கருதுனீங்கன்னா நம்ம பெஸ்ட் ஐஏஎஸ் அகாடமி பட்டுக்கோட்டை அப்படிங்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம கொஸ்டினுக்கு போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின்: காந்தியடிகள் பீனிக்ஸ் குடியிருப்பை நிறுவிய ஆண்டு எது? 1905. சரிங்களா? இவர் டால்ஸ்டாய் பண்ணை அப்படிங்கிறதையும் ஒன்று உருவாக்கினார். டால்ஸ்டாய் பண்ணை. இவர் டால்ஸ்டாய் பண்ணை உருவாக்கிய ஆண்டு 1910 காந்தியடிகள். இரண்டாவது கொஸ்டின்: எந்த மாநிலத்தில் தீன் காதியா முறை பின்பற்றப்பட்டது? இது பீகார். ஓகேவா? பீகாரில் சம்பரான் அப்படிங்கிற இடம். ஓகேவா? இது சம்பரான் அறப்போராட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. 1917. சரிங்களா? இந்த தீன் காதியா என்பது ஒரு சுரண்டல் முறை, ஒரு சுரண்டல் மெத்தட். சரிங்களா? அதாவது விவசாயிகள் அவங்க வச்சிருக்கக்கூடிய நிலத்தில் 3 பங்கில் இண்டிகோ எனப்படுகின்ற கருநீல சாயத்தை சாகுபடி செய்யணும் அப்படிங்கிறது மாதிரி பணிக்கப்பட்டார்கள். சரிங்களா? அப்புறமேல சட்டத்திற்கு புறம்பான வரிகள், சரிங்களா, சட்டத்திற்கு புறம்பான நிலுவைத் தொகைகள், வரி பாக்கி இருக்குன்னு சொல்லிட்டு வசூல் பண்ணாங்க. விவசாயிகளுக்கு நெருக்கடி கொடுத்தாங்க. சரிங்களா? இந்த சூழலில் ராஜ்குமார் சுக்லா அப்படிங்கிற ஒருத்தர், ராஜ்குமார் சுக்லா அப்படிங்கிற இந்த சம்பரானை சேர்ந்த ஒரு விவசாயி. சரிங்களா? இவர் இங்கே மிகப்பெரிய அளவில் விவசாயிகளுக்கு கொடுமை நேருகிறது. எனவே தாங்கள் இங்கே இந்த விஷயத்தில் தலையிட்டு நீதியை பெற்றுத்தர வேண்டும் என்று காந்தியடிகளுக்கு ஒரு அழைப்பை விடுக்கிறார். அவருடைய அழைப்பை ஏற்று காந்தியடிகள் அங்கு செல்கிறார். சரிங்களா? அங்கு காந்தியடிகளுக்கு மிகுந்த எதிர்ப்பை ஆங்கில அரசு தெரிவிக்கிறது. இருந்தாலும் காந்தியடிகள் தன்னுடைய அந்த அகிம்சை வழியில் தொடர்ந்து மக்களுக்காக போராடி வெற்றியை பெற்று தருகிறார். அதில் ரா.பி. என்று சொல்லக்கூடிய ராஜேந்திர பிரசாத்தும், அப்புறமேல பிரஜ் கிஷோர் பிரசாத் அப்படிங்கிறவரும், பிரஜ் கிஷோர் பிரசாத், இந்த 2 பேரும் காந்தியடிகளுக்கு சம்பரான் அறப்போராட்டத்தில் துணையாக நின்றவர்கள். இவர் தான் பிற்காலத்தில் 2 முறை தொடர்ந்து குடியரசுத் தலைவராக இருந்தவர், அரசியல் நிர்ணய சபையோட தலைவராக இருந்தவர். சரிங்களா? ராபி, அதாவது ராஜேந்திர பிரசாத், அப்புறமேல பிரஜ் கிஷோர் பிரசாத். சரிங்களா? இவங்க 2 பேரும். ஓகே. அப்புறமேல என்னாச்சுன்னா, துணைநிலை ஆளுநர் ஒரு குழுவை ஃபார்ம் பண்ணுவார். அந்த குழுவில் காந்தியடிகளும் ஒரு உறுப்பினராக இருப்பார். சரிங்களா? அப்புறம் காந்தியடிகள் பல்வேறு விவசாயிகளுக்கு சாதகமான கருத்துக்களை, அவங்களுடைய நியாயமான கருத்துக்களை எடுத்துரைத்ததன் பேரில் இந்த விவசாயிகளுக்கு எதிரான முறைகள் ரத்து செய்யப்படும். சரிங்களா? இது சம்பரான் அறப்போராட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. அப்புறமேல தமிழகத்தில் நடைபெற்ற உப்பு சத்தியாகிரகம் குறித்த கூற்றுகளில் தவறானதை கண்டுபிடி அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போது இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு பாயிண்ட், அதாவது டி. பிரகாசம், கே. நாகேஸ்வர ராவ் ஆகியோர் தலைமையில் சத்தியாகிரகிகள் சென்னைக்கு அருகில் உள்ள திருவல்லிக்கேணி என்ற இடத்தில் ஒரு முகாமை அமைத்திருந்தனர். இந்த பாயிண்ட் தவறு. திருவல்லிக்கேணி இல்லை, அது என்ன இடம்? உதயவனம். ஓகேவா? அப்போ இந்த பாயிண்ட், ஃபஸ்ட்டு பாயிண்ட் தவறு.
அடுத்து 2வது பாயிண்ட் என்ன இருக்குன்னா, ஆனால் அவர்கள் காவல்துறையால் கைது செய்யப்பட்டனர் அப்படின்ட்டு இருக்கு. அப்போ இவங்க காவல்துறையால் கைது செய்யப்பட்டது உண்மைதான். இந்நிகழ்வு சென்னையில் கடையடைப்பிற்கு வழிமொழியது. இதுவும் சரிதான். ஸோ 2வது பாயிண்ட் சரி. 3வது பாயிண்ட் 1930 ஏப்ரல் 27 திருவல்லிக்கேணியில் காவல்துறையினருடன் மோதல் ஏற்பட்டது. சரி. 3 மணி நேரம் நடைபெற்ற மோதலில் 30 பேர் இல்லை, 3 பேர் தான் கொல்லப்பட்டாங்க. சரிங்களா? அப்போ இந்த ஒரு பாயிண்ட் தவறுங்கிறதுனால இந்த டோட்டல் பாயிண்டே தவறு. 3வது பாயிண்ட் தவறு. ராமேஸ்வரத்தில் 4வது பாயிண்ட், ராமேஸ்வரத்தில் உப்பு சத்தியாகிரகம் மேற்கொள்ள முயன்ற தொண்டர்கள் கைது செய்யப்பட்டனர்னு சொல்கிறாங்க. ஸோ இது சரி. அப்போ இந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, கூற்றுகளில் தவறானது எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? அப்போது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு தவறு. சரிங்களா? அப்புறமேல 2வது பாயிண்ட்டு சரி, 3வது பாயிண்ட்டு தவறு. அப்போது இதில் தவறானது எது என்ற இதுக்கு எது தவறு? 1 தவறு, அப்புறமேல 3 தவறு. சரிங்களா? 1 3 எங்கே இருக்குது பாருங்கள் ஆப்ஷனில், 1 3. ஸோ டெல்லி. சரிங்களா? 1 3 தவறு. ஓகேவா? ரைட். அடுத்தது பாருங்கள், தமிழ்நாட்டின் முதலில் காங்கிரஸ் அரசாங்கத்தை தொடங்கி வைத்தவர் யார் அப்படின்னா ராஜாஜி தான். சரிங்களா? 1937. இது தமிழ்நாடு அப்படின்னு சொல்கிறத விட சென்னை மாகாணத்தில் அப்படின்னு சொன்னால் இன்னும் சரியாக இருக்கும். ரைட். அடுத்தது திருப்பூர் குமரன் என அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா OKSR குமாரசாமி. இவர் தான் திருப்பூர் குமரன் என அழைக்கப்பட்டவர். ரைட். அப்புறம் ஃபஸ்ட்டு பாயிண்ட், 1937 ஆண்டு தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெற்றது, நீதி கட்சி படுதோல்வி அடைந்தது. இது சரி. தேர்தல்களில் காங்கிரஸ் பெற்ற வெற்றியானது மக்களிடையே அது பெற்றிருந்த செல்வாக்கை சுட்டிக்காட்டியது. இது 2ம் சரி. இவற்றில் சரியானது எதுன்னு சொன்னால் 2 பாயிண்ட்டுமே சரி. அப்போது 1 2 சரின்னு சொல்கிறது இந்த இருக்குது. சரிங்களா? அடுத்தது, உப்பு சத்தியாகிரகத்தின் போது தமிழ்நாட்டில் நடைபெற்ற நிகழ்வுகளில் சரியானது எதுன்னு சொல்கிறாங்க. மாகாணம் முழுவதிலும் நூற்பாலை தொழிலாளர்கள் வேலைநிறுத்தம் செய்தனர். இந்த பாயிண்ட் சரி. செய்தனர். பெண்கள் மிகுந்த ஆர்வத்துடன் பங்கேற்கவில்லை. இது தவறு. அவங்க பங்கேற்றனர். சரிங்களா? அடுத்தது, உப்பு சட்டங்களை மீறியதற்காக அபராதம் கட்டிய முதல் பெண்மணி ருக்மணி லட்சுமிவதி ஆவார். இயக்கத்தை நசுக்க காவல்துறை கொடுமையான படையை பயன்படுத்தியது. 2மே சரி. சரிங்களா? அதாவது 3வது பாயிண்ட்டு ஃபுல்லாகவே சரி. அடுத்து 4வது பாயிண்ட்டு, 1932 ஜனவரி 26 பரவலாக ஆர்யா என அழைக்கப்பட்ட பாஸ்யம் என்பவர் புனித சார்ஜ் கோட்டையில் தேசிய கொடியை ஏற்றினார் அப்படிங்கிறது சரி. அப்போது என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னா, இதில் சரியானது எதுன்னு கேட்குறாங்க. அப்போ 2வது பாயிண்ட் மட்டும்தான் தவறு, மீதி எல்லாமே சரி. ஓகேவா? அப்போ 2 எங்கே இருக்குது? 1 3 4 சரி. இவற்றில் சரியானது 1 3 4. ஓகே. அடுத்தது 8வது கொஸ்டின் பாருங்கள். ராஜாஜி சோதனை முயற்சியாக எந்த ஊரில் மதுவிலக்கை அமல்படுத்தினார்? சேலத்தில் அறிமுகப்படுத்தினார். சரிங்களா? அடுத்தது 1939 ஆண்டு நாடெங்கிலும் உள்ள காங்கிரஸ் அமைச்சரவை பதவி விலக காரணமாக இருந்த நிகழ்வு என்ன? அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்திய தேசிய காங்கிரஸோட அமைச்சரவையை ஆங்கில அரசு அவங்கள்ட்ட ஒரு பரிசீலனை கூட பண்ணாமல், டிஸ்கஸ் பண்ணாமல் 2ஆம் உலகப் போரில் இந்தியாவை ஈடுபடுத்தியது. அதனால் அதற்கு கண்டனம் தெரிவித்து தான் அவங்க ராஜினாமா பண்ணாங்க. சரிங்களா? அந்த வகையில் சென்னை மாகாணத்தில் இருந்தவங்களும் ராஜினாமா பண்ணாங்க, ராஜாஜியும் ரிசைன் பண்ணார். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட காங்கிரஸ் அமைச்சரவையை கலந்து ஆலோசிக்காமல் இந்தியர்களை ஆங்கில அரசு 2ஆம் உலகப் போரில் ஈடுபடுத்தியதால். அடுத்த கொஸ்டின், தந்தை பெரியார் இந்திய எதிர்ப்பு மாநாட்டை நடத்திய இடம் எது அப்படின்னா, தந்தை பெரியார் இந்திய எதிர்ப்பு மாநாட்டை நடத்திய இடம் எது அப்படின்னு சொன்னோம்னா சேலம். தந்தை பெரியார் இந்திய எதிர்ப்பு மாநாட்டை நடத்திய இடம் சேலம். மிக முக்கியமான வினா. பள்ளிகளில் இந்தி மொழி கட்டாயமாக அறிமுகம் செய்யப்பட்டது. இது ராஜாஜியால் மேற்கொள்ளப்பட்ட ஒரு சர்ச்சைக்குரிய நடவடிக்கை. இந்த பாயிண்ட் சரி. ஓகேவா? அடுத்தது, இதற்கு எதிராக ஈவேரா மிகப்பெரிய பரப்புரையை மேற்கொண்டார். அவர் இந்திய எதிர்ப்பு மாநாடு ஒன்றினை காஞ்சிபுரத்தில் நடத்தினார் அப்படின்னு இருக்காங்க. சரிங்களா? இந்திய எதிர்ப்பு மாநாட்டை அவர் காஞ்சிபுரத்தில் நடத்தலை. அவர் நடத்தினது எங்கே நடத்தினார்? சேலத்தில் நடத்தினார். அப்போ இந்த பாயிண்ட் தவறு. அதாவது 2வது பாயிண்ட் தவறு. இந்தி எதிர்ப்பு போராட்டத்திற்கு ஒடுக்கப்பட்டோர் கூட்டமைப்பும் முஸ்லீம் லீக்கும் ஆதரவு அளிக்கவில்லை. இது தவறு. சரிங்களா? அது ஆதரவு அளிச்சிச்சு. எது? ஒடுக்கப்பட்டோர் கூட்டமைப்பும் ஆதரவு அளித்தது, முஸ்லீம் லீக்கும் ஆதரவு அளிச்சிச்சு.
அடுத்தது தாளமுத்து மற்றும் நடராஜன் என்னும் 2 ஆர்வமிக்க போராட்டக்காரர்கள் சிறையில் மரணம் அடைந்தனர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பாயிண்ட்டு சரி. இதில் தவறானது எதுன்னு தான் கேட்குறாங்க. அது 2வது பாயிண்ட்டும் 3வது பாயிண்ட்டும் தவறாக இருக்குது இல்லையா? அப்போ 2, 3 தவறாக இருக்கிறது மாதிரி எங்கே இருக்குது? 2, 3. அப்போ ஆன்சர் டெல்லி. ஓகே. அடுத்தது 1939ஆம் ஆண்டு இந்தி எதிர்ப்பு தொடர்பாக கீழ்கண்ட எந்த ஊர்களுக்கு இடையில் ஊர்வலம் நடைபெற்றது? முக்கியமான கொஷினு இது. எங்கே? திருச்சி முதல் சென்னை வரை. திருச்சி முதல் சென்னை வரை. அடுத்த கொஷினு 1942 ஆகஸ்ட் 8 வெள்ளையனே வெளியேறு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு காந்தியடிகள் செய் அல்லது செத்துமடி என்னும் முழக்கத்தை வழங்கினார். ஓகேவா? இந்த பாயிண்ட் சரியான பாயிண்ட். ஒட்டுமொத்த காங்கிரஸ் தலைவர்களும் ஒரே நாள் இரவில் கைது செய்யப்பட்டனர். இதுவும் சரி. அடுத்தது ஒவ்வொரு ரயில் நிலையத்திலும் காவலர்கள் உள்ளூர் தலைவர்களின் பெயர் பட்டியலை வைத்துக்கொண்டு அவர்கள் ரயிலை விட்டு இறங்கியதும் கைது செய்ததை பம்பாயில் இருந்து ஊர் திரும்பிக் கொண்டிருந்த காமராஜர் கவனித்தார். இந்த பாயிண்ட் சரி. இதனால் காமராஜர் என்ன பண்ணுறாருன்னா, காவல்துறையினரின் கண்களில் படாமல் அரக்கோணத்திலேயே இறங்கி தலைமறைவாகி அமைதியான வாழ்க்கையை வாழ்ந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இவர் இந்த இறங்கினது சரிதான், ஆனால் அமைதியான வாழ்க்கையெல்லாம் இவர் வாழலை. இவர் என்ன பண்ணார் அப்படின்னா, இவர் அரக்கோணத்திலே இறங்கி போலீஸ் கண்ணில் படாமல் கொஞ்சம் தலைமறைவு வாழ்க்கை எப்படி வாழ்ந்தார் அப்படின்னா, அந்த வெள்ளையனே வெளியேறு இயக்கத்திற்கான மக்கள்கிட்ட ஆதரவை தொடர்ந்து திரட்டிக்கிட்டு தான் இருந்தார். வெள்ளையனே வெளியேறு இயக்கத்துக்கு போராட்டத்தில் பங்கேற்றுக்கிட்டு தான் இருந்தார். சரிங்களா? ஓகே. அப்போ இதில் இந்த லாஸ்ட் பாயிண்ட் மட்டும் தவறு. கொஷின் என்ன கேட்டிருக்காங்க? கொஷினு இவற்றில் தவறானது எதுன்னு கேட்குறாங்க. தவறானது 4வது பாயிண்ட் மட்டும். ஓகேவா? சரி, ஓகே. அடுத்தது பாருங்கள். சென்னை மகாஜன சபையின் முதல் தலைவர் யார்? பி. ரங்கையா. ஆவணம் அங்கே இருக்குது, சி. சரிங்களா? ஓகே. இந்த சென்னை மகாஜன சபை அப்படிங்கிறது யார் யார் தோற்றுவிச்சது அப்படின்னா, எம். வீரராகவாச்சாரி. சரிங்களா? அப்புறமேல பி. ஆனந்த சர்லு. அப்புறமேல பி. ரங்கையா மற்றும் சிலர். சேர்ந்து தான் 1886 மே மாதம் 16ஆம் தேதி சரிங்களா இதை உருவாக்குறாங்க, இந்த அமைப்பை. ஓகேவா? தென்னிந்தியாவில் தெளிவான தேசிய நோக்கங்களுடன் தொடங்கப்பட்ட தொடக்க கால அமைப்பு சென்னை மகாஜன சபை. சரிங்களா? சென்னை மகாஜன சபை 1886 இல்லை, 1884. ஓகேவா? ரைட். இதனுடைய செயலாளர் யார் சார்? முதல் செயலாளர் யாருன்னா பி. ஆனந்த சர்லு. ஓகேங்களா? பி. ஆனந்த சர்லு. ரைட். அடுத்தது பாருங்கள். இந்திய தேசிய காங்கிரஸின் 3வது மாநாடு அமர்வு எங்கே நடைபெற்றது அப்படின்னு சொன்னால், இந்திய தேசிய காங்கிரஸோட 3வது மாநாடு சென்னையில் நடந்துச்சு. அதாவது 1000 விளக்கு. 1000 விளக்குங்கிறது இஎன்னாங்கிறது ஏயில் இருக்குது. சரிங்களா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், மும்பையில் நடந்துச்சு. சரிங்களா? கலந்துக்கிட்டது 72 பிரதிநிதிகள் கலந்துக்கிட்டாங்க. WC பானர்ஜி தான் தலைவர். அதில் 22 பேர் சென்னையை சேர்ந்தவர்கள். ஓகேவா? 2வது உங்களுக்கு தெரியும், 2வது கொல்கத்தாவில் நடந்துச்சு. சரிங்களா? 1886. இது 1885. இது தாதாபாய் நவ்ரோஜி தான் இதனுடைய தலைவராக இருந்தார். உங்களுக்கு தெரியும், தாதாபாய் நவ்ரோஜி. சரிங்களா? இந்தியாவின் முதுபெரும் மனிதர். அடுத்து 3வது காங்கிரஸ் மாநாடு 1887 பக்ருதீன் தயாப்சி அவருடைய தலைமையில் சென்னையில் நடந்துச்சு. அதுதான் 1000 விளக்கு அப்படிங்கிற இடத்துல நடந்ததாக சொல்கிறாங்க. இதில் கிட்டத்தட்ட 607 பேர் கலந்துக்கிட்டாங்க. சரிங்களா? தேசியவாதிகள். அதில் கிட்டத்தட்ட 362 பேர் சென்னை மாகாணத்தை சேர்ந்தது. இது எல்லாமே ஸ்கூல் புக் டேட்டா, வெரி இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஃபாலோ பண்ணி வச்சிங்க. ஓகே. அடுத்தது அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயிலில் அடிமைகளாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியே சிறந்தது என்று சொன்னவர் யாருன்னா அன்னி பெசன்ட் அம்மையார். ஓகே. அப்போ இதில் ஆனா எங்கே இருக்குது? ஆனா பாம்பேயில் இருக்குது. ஸோ ஆன்சர் பாம்பே. அடுத்ததாக கீழ்காண்பவர்களுள் சுயராஜ்யவாதி யார்
இவர் வந்து சத்தியமூர்த்தி. சரிங்களா? காமராஜரின் அரசியல் குரு, தீரர் என அழைக்கப்படுபவர், தீரர். ஓகேவா? இது வந்து ஆன்சர் வந்து ஆனா இங்கே இருக்குது, டெல்லியில் இருக்குது, டெல்லி தான் ஆன்சர். ஓகே. அடுத்தது சென்னைக்கு அருகே உள்ள உதயவனத்தில் சத்தியாகிரக முகாமை அமைத்தவர் டி பிரகாசம். டெல்லி எங்கே இருக்குன்னு பாருங்கள், டி பிரகாசம். டெல்லி வந்து டெல்லியில் தான் இருக்குது. சரி, டி ஃபார் டெல்லி, பி ஃபார் பாம்பே. இந்த ப்ரொனவுன்சியேஷன் ஒரே மாதிரி இருக்குது. பின்னு சொன்னால் அது டீனு காதில் விழுவும், டீன்னு சொன்னால் பீனு காதில் விழுவும். அதனால் டி ஃபார் டெல்லி, பி ஃபார் பாம்பே. பாம்பேன்னு சொன்னால் 2வது ஆப்ஷனை குறிக்கும், டெல்லின்னு சொன்னால் 4வது ஆப்ஷனை குறிக்கும். சரி, அடுத்தது பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 19 சரியான கூற்றை தேர்வு செய்யவும். சென்னை வாசிகள் சங்கம் 1852 நிறுவப்பட்டது சரி. தமிழில் வெளிவந்த தேசிய பருவ இதழான சுதேசமித்திரன் 1891 தொடங்கப்பட்டது அப்படிங்கிறதும் சரி. சரிங்களா? இதை தொடங்கினவர் யார் அப்படின்னா ஜி சுப்பிரமணியம் சுதேசமித்திரனை தான் தொடங்கினவர். அடுத்து, குடிமைப்பணி தேர்வுகள் இந்தியாவில் மட்டுமே நடத்தப்பட வேண்டும் என சென்னை மகாஜன சபை கூறியது. இது தவறு. சென்னையிலும், அதாவது இந்தியாவிலும் இங்கிலாந்திலும் ஒரே நேரத்தில் நடத்தப்பட வேண்டும் என்பது தான் இதனுடைய கோரிக்கை. சரிங்களா? இந்த கோரிக்கையை தான் பிற்காலத்தில் இந்திய தேசிய காங்கிரஸோட கோரிக்கையாகவும் மாறுனுச்சு. அடுத்து, விஎஸ் சீனிவாசனார் ஒரு தீவிர தேசியவாதி. இது தவறு. இவர் ஒரு மிதவாதி, அதுவும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த மிதவாதி, விஎஸ் சீனிவாசனார். சரிங்களா? அப்போது என்ன கொஸ்டின் கேட்டாங்க? சரியான கூற்று 1, 2 மற்றும் சரியான கூற்று. ஓகே. அடுத்தது, ஒத்துழையாமை இயக்கத்தில் பெரியார் பங்கேற்கவில்லை. இது தவறு. பங்கேற்றாரு. தென்னை மரத்தெல்லாம் விட்டு வீழ்த்தினார். முஸ்லீம் லீக்கைச் சேர்ந்த யாகூப் ஹசனுடன் ராஜாஜி நெருக்கமாக பணியாற்றினார். சரி. ஒத்துழையாமை இயக்கத்தில் தொழிலாளர்கள் கலந்து கொள்ளவில்லை. தவறு. கலந்து கொண்டார்கள். தமிழ்நாட்டில் கள்ளுக்கடைகளுக்கு முன்பாக மறியல் செய்யப்படவில்லை. மறியல் நடந்தது. அப்போ இதுவும் தவறு. அப்போ இதில் என்ன கேட்டாங்க? இவற்றில் சரியானது என்ன? இவற்றில் சரியானது 2வது பாயிண்ட் மட்டும்தான் சரியானது. சரிங்களா? அப்போ 2 எங்கே இருக்குது? சியில் இருக்குது. ஓகே. அடுத்து, கொஸ்டின் நம்பர் 21. குஜராத்தின் போர்பந்தரில் ஒரு வசதியான குடும்பத்தில் 1879 அக்டோபர் 2ஆம் நாள் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி பிறந்தார். இது வந்து 1869. சரிங்களா? இது எல்லாமே சரியாக இருக்கிறனால அந்த இயரும் வந்து கிட்டத்தட்ட 9ல் முடிகிறதுனால அதுவும் சரியாக இருக்குன்னு நினச்சிருவோம். சரிங்களா? இதுதான் சில்லி மிஸ்டேக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ இதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த பாயிண்ட்டு தவறு. அவரது தந்தையார் காவா காந்தி போர்பந்தரின் திவானாகவும் பின்னர் ராஜ்கோட்டின் திவானாகவும் பொறுப்பு வகித்தார். இது சரி. அவரது தாயார் புத்திலிபாயின் தாக்கம் இளையவரான காந்தியின் நடவடிக்கைகளில் பெரிதும் இருந்தது. பதின்ம பள்ளி, அதாவது மெட்ரிகுலேஷன் படிப்பை முடித்த காந்தியடிகள் 1888 இங்கிலாந்துக்கு சென்றார் அப்படிங்கிற மாதிரி. சரிங்களா? 1888 இங்கிலாந்திற்கு கடற்பயணம் மேற்கொண்டார். இந்த பாயிண்ட் சரி. ஓகேவா? அடுத்தது, 1893ஆம் ஆண்டு ஜூன் மாதம் வழக்கறிஞர் பட்டம் பெற்றார் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் வழக்கறிஞர் பட்டம் பெற்றது வந்து பார்த்திங்கன்னா 1891. இந்த பாயிண்ட்டு தவறு. சரிங்களா? அப்போது இவற்றில் சரியானது என்ன? இதில் சரியானது என்ன? 2வது பாயிண்ட்டு 3வது பாயிண்ட்டு தான் சரியாக இருக்குது. அப்போ பாயிண்ட் நம்பர் இங்கே பாருங்கள், 2, 3 சரி. ஓகே. அடுத்தது, கூற்று ஏ. காந்தியடிகள் 1893ஆம் ஆண்டு தென்னாப்பிரிக்கா புறப்பட்டு சென்றார். இது சரி. தென்னாப்பிரிக்காவில் இருந்த குஜராத் நிறுவனம் ஒன்று காந்தியின் சட்ட உதவியை நாடியது. இதுவும் சரி. சரிங்களா? அதாவது அவர் வழக்கறிஞர் ஆன பிறகு 1891 பட்டம் பெற்றதுக்கு பிறகு சவுத் ஆப்பிரிக்காவில் இருந்த ஒரு குஜராத்தி நிறுவனம் ஒன்று காந்தியடியோட கொஞ்சம் லீகல் அட்வைசராக இருங்க அப்படி சொல்லி கேட்டுக்கொண்டதின் பேரில் 1893 தென்னாப்பிரிக்கா புறப்பட்டு சென்றார். அப்போ அதாவது இவர் ஏன் புறப்பட்டு செல்கிறார் என்றால், குஜராத்தி நிறுவனம் அவரை லீகல் அட்வைசராக நீங்கள் இருங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டதுனால தான் புறப்பட்டு சென்றார். அப்புறம் இதுவும் சரி, இதுவும் சரி. இதற்கு சரியான விளக்கம் இது. சரிங்களா? அப்போது கூற்று ஏ மற்றும் காரணம் 2ம் சரி. கூற்று ஏஏ காரணம் பி சரியாக விளக்குகிறது. அடுத்து, தென்னாப்பிரிக்காவில் டிரான்ஸ்வாலில் வசித்த இந்தியர்கள் தலைவரியாக எத்தனை பவுண்டு கட்டினார்கள்? 3 பவுண்டு. சரிங்களா? எல்லாமே ஸ்கூல் புக்கு டேட்டா தான். அடுத்தது, திருப்பூர் குமரன் 1932ஆம் ஆண்டு எந்த நாளில் தேசிய கொடியை கையில் ஏந்தியவாறிய மரணம் அடைந்தார்? ஜனவரி 11. சரிங்களா? 1932வது வருஷம். அடுத்தது, ஜவஹர்லால் நேரு தலைமையில் இடைக்கால அரசு 1946ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் அமைக்கப்பட்டது. இது சரி. சில தயக்கங்களுக்கு பிறகு முஸ்லீம் லீக் இந்த இடைக்கால அரசில் 1946ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் இணைந்தது. இதுவும் சரி.
இவற்றில் சரியானது 1, 2. சரிங்களா? ஓகே. அடுத்தது 26வது கொஸ்டின். இடைக்கால அரசாங்கத்தின் முஸ்லீம் லீக்கின் பிரதிநிதியாக லியாகத் அலிகான் நிதி உறுப்பினராக ஆக்கப்பட்டார். இது சரி. சரிங்களா? 1948ஆம் ஆண்டு ஜூன் மாத வாக்கில் அதிகார மாற்றம் ஏற்படும் என்று 1947ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் கிளமெண்ட் அட்லி அறிவித்தார். இதுவும் சரி. இந்த ஆட்சி மாற்றத்தை உறுதி செய்யும் பொறுப்புடன் மவுண்ட் பேட்டன் பிரபு இந்தியாவுக்கு அரச பிரதிநிதியாக நியமிக்கப்பட்டார் அல்லது அனுப்பப்பட்டார். இதுவும் சரி. 1947ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 3ஆம் நாள் மவுண்ட் பேட்டன் திட்டம் அறிவிக்கப்பட்டது. இதுவும் சரி. ஜூன் 3 திட்டம் இந்திய பிரிவினைன்னு சொல்லுவாங்க. இது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். அப்போ எல்லா பாயிண்ட்டுமே சரி. என்ன கேட்டிருக்காங்க? இவற்றில் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. இதில் தவறு எதுவுமே இல்லை, அதனால் மேற்கண்ட எதுவும் இல்லை. சரிங்களா? ஓகே. அடுத்தது இந்திய தேசிய காங்கிரஸின் எந்த அமர்வில் ஒத்துழையாமை இயக்கத்துக்கு அனுமதி வழங்கப்பட்டது அப்படின்னு சொன்னால் அது கல்கத்தா காங்கிரஸ் மாநாடு. சரிங்களா? கல்கத்தா காங்கிரஸ் மாநாடு இது 1920 செப்டம்பர் மாதம் நடந்துச்சு. ஓகேவா? செப்டம்பர் மாதம் நடந்துச்சு. ஓகே. அடுத்தது அதான். அப்போது இதுக்கு என்ன ஆன்சர்? ஆக்சுவலாக எங்கே இருக்குது? இந்த இருக்குது, கல்கத்தாங்கிறது இங்கே இருக்குது. ஓகே. வரிகொடா இயக்கத்தை அறிவித்தவர் யார் அப்படின்னா காந்தி தான் அறிவிக்கிறார். வரிகொடா இயக்கத்தை அறிவித்தவர் யார்? காந்தி. 1922ஆம் ஆண்டு சௌரி சௌரா நிகழ்வு தற்போது எந்த மாநிலத்தில் நடைபெற்றதுன்னா உத்தரப்பிரதேசத்தில் நடந்துச்சு. சரிங்களா? அதாவது 1922 பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி அப்படின்னு வச்சுக்கலாம். பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி. சரிங்களா? கோரக்பூர் மாவட்டத்தில், கோரக்பூர் மாவட்டம். இப்போ நியூ புக் டேட்டா பார்த்துங்க. சம்டைம்ஸ் 25ன்னு சொல்கிறாங்க. ஸோ அதை பார்த்துங்க. கோரக்பூர் மாவட்டத்தில் ஒரு தேசியவாதிகளுடைய ஊர்வலம் ஒன்று இருக்குது. அந்த ஊர்வலத்தில் இப்போ காவல்துறையினர் போய் தலையீடு செய்கிறாங்க. உடனே காவல்துறைக்கும் அவங்களுக்கும் ஒரு சின்ன மனக்கசப்பு, மோதல் ஏற்படுது. ஊர்வலத்தில் நிறையா பேர் இருக்காங்க. காவல்துறையினர் மொத்தம் 22 பேர் போய் போலீஸ் ஸ்டேஷனில் ஒளிஞ்சுக்கிறாங்க. ஒளிஞ்சாலும் மக்களுக்கு கோபம் வந்துருச்சு. அதனால் அப்படியே கொடுத்துட்றாங்க. 22 காவலர்களும் இறந்து விடுகிறார்கள். எனவே காந்தி முன்னும் மக்கள் அகிம்சை வழியில் போராடுறதை கற்றுக்கலை, அதனால் நான் இம்மீடியட்டாக ஒத்துழையாமை நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் அதை கைவிடுறேன்னு சொல்லிட்டார். சரிங்களா? இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஓகே. அடுத்தது பாருங்கள். படைத்துறை சட்டம் அமல்படுத்தப்பட்டு 1932 ஜனவரி 4ஆம் நாள் காந்தியடிகள் கைது செய்யப்பட்டார். ஓகே. இந்த பாயிண்ட்டு சரி. சரிங்களா? அடுத்தது விரைவில் அனைத்து காங்கிரஸ் தலைவர்களும் கைது செய்யப்பட்டனர். ஆர்ப்பாட்டங்கள் மற்றும் மறியல் செய்த மக்கள் படை கொண்டு அடக்கப்பட்டனர். சரி. இதனிடையே 1932ஆம் ஆண்டு நவம்பர் 17ஆம் நாள் முதல் டிசம்பர் 24ஆம் நாள் வரை 3வது வட்டமேசை மாநாடு நடத்தப்பட்டது. சரி. சட்ட மறுப்பு இயக்கத்திற்கு புத்துயிர் ஊட்டியதால் காங்கிரஸ் கட்சி இந்த மாநாட்டில் பங்கேற்கவில்லைங்கிறது சரி. இவற்றில் சரியானது எல்லாமே சரி. 1, 2, 3, 4 எல்லாமே சரி. அடுத்தது ஹரிஜனர் சேவை சங்கத்தை அமைத்ததோடு கோவில் நுழைவு நாள் அனுசரித்தவர் யாருன்னா காந்தி தான் அனுசரித்தார். இந்த சங்கத்தையும் காந்தி தான் தோற்றுவித்தார். சில பேர் அம்பேத்கர்னு சொல்லுவாங்க, அம்பேத்கர் கிடையாது. அடுத்தது 1905ஆம் ஆண்டு அக்டோபர் 16 கீழ்கண்ட எந்த வரலாற்று நிகழ்வு நடந்தது அப்படின்னா வங்க பிரிவினை. கர்சன் பிரபு வங்காளத்தை 2ஆக பிரித்து விட்டார். அடுத்த வினா, நாட்டின் மீது உள்ள பற்றின் காரணமாக மூவர்ண கொடியை ஆடையாக உடுத்தி கொண்டவர் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார். கதர் அணிந்தவர்கள் மட்டுமே உள்ளர வாங்கன்னு சொன்னார். காந்தியத்தை ஏற்பவர்கள் குடில் அமைத்து தான் வாழ வேண்டும் என்று தான் இருந்த ஓட்டு வீட்டை விற்று விடுதலை போராட்டத்திற்காக செலவிட்டு விட்டு குடிசை அமைத்து வாழ்ந்தவர்னு சொல்கிறாங்க. அடுத்தது கோவில் நுழைவு நாள் எப்போது அனுசரிக்கப்பட்டது அப்படின்னு சொன்னால், அதாவது கோவில் நுழைவு நாள் 1933 ஜனவரி 8. சரிங்களா? இதை அனுசரித்ததும் யாருன்னா காந்தி தான் அனுசரித்தார், அம்பேத்கர் கிடையாது, காந்தி. அடுத்தது ஈவே ராமசாமிக்கு எந்த ஆண்டு பெரியார் பட்டம் வழங்கப்பட்டது? 1938 செங்கல்பட்டில் நடந்த பெண்கள் மாநாட்டில். தமிழக விடுதலை போராட்ட வீரர்களில் சிறந்தவராக போற்றப்படுபவர் காமராஜர். சரிங்களா? சத்தியமூர்த்தியோட சீடர். கூற்றியே காங்கிரஸின் தொடக்க கால தேசியவாதிகள் மிதவாதிகள் எனப்பட்டனர். சரி. காங்கிரஸின் தொடக்க கால தலைவர்கள் அரசியல்
அரசியல் சட்டம் அனுமதித்த வழிகளான மனு கொடுப்பது, மன்றாடுவது, விண்ணப்பம் செய்வது போன்ற முறைகளை மேற்கொண்டனர். இவங்க அதனால தான் மிதவாதிகள்னு அழைக்கப்பட்டாங்க. அப்போ ரெண்டுமே சரி. இந்த ஏன் மிதவாதிகள் என அழைக்கப்பட்டனர் அப்படிங்கிறதுக்கான காரணமாக பி இருக்கிறது. அப்போ ஏபி இரண்டும் சரி. கூற்று ஏவிற்கு காரணம் சரியான விளக்கம் ஆப்ஷன் ஏ. அடுத்தது 1885 இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாக்கப்பட்ட போது அதன் உறுப்பினர்களில் 1/3 பகுதியினர் பத்திரிகையாளர்களாக இருந்தனர். இது சரி. அடுத்தது தாதாபாய் நவ்ரோஜி இந்தியாவின் குரல் என்னும் பத்திரிகையை தொடங்கி அதன் ஆசிரியராக பணியாற்றினார். இதுவும் சரி. அப்புறமேல சுரேந்திரநாத் பானர்ஜி பெங்காலி என்னும் செய்தி பத்திரிகையின் ஆசிரியராக பணியாற்றினார். சரிங்களா? இதுவும் சரி. ஓகேவா? அப்போ 3வது பாயிண்ட் சரி. அரவிந்தர் ராஸ்த் கோப்தார் என்னும் பத்திரிகையை தொடங்கி அவற்றின் ஆசிரியராக பணியாற்றினார். இது தவறு. ராஸ்த் கோப்தார் அப்படிங்கிற பத்திரிகை ஒரு நாளிதழ். சரிங்களா? இந்த நாளிதழை தொடங்கினவர் யார் சார் அப்படின்னா தாதாபாய் நவ்ரோஜி, அப்புறம் கர்செட்ஜி காமா. தாதாபாய் நவ்ரோஜி, சரிங்களா? அப்புறமேல கர்செட்ஜி காமா அப்படிங்கிற இந்த 2 பேரும் தான் தொடங்கினாங்க. சரிங்களா? இது ஒரு ஆங்கிலமும் குஜராத்தியும், ஆங்கிலத்துலேயும் வந்துச்சு, குஜராத்தி லாங்குவேஜ்லேயும் வந்தது. ஓகேவா? இது பார்சிகர்கள் அப்படிங்கிற ஒரு மைனாரிட்டி பீப்புள்ஸ் இருக்காங்க. பார்சிகர்கள் அவங்களுடைய சமூக சீர்திருத்த பத்திரிகை என்றும் அழைக்கப்பட்டது. அப்போ இதில் எது சரியானதுன்னா 1, 2, 3 மட்டும் சரி, 4 தவறு. அடுத்தது பிரிட்டிஷ் இந்தியாவில் அடிமை முறை ஒழிக்கப்பட்ட ஆண்டு 1843, 1843. அடுத்தது இந்திய பத்திரிகை சட்டம். இங்கே பாருங்கள், இந்திய பத்திரிகை சட்டம் 1910, வெடிமருந்து சட்டம் 1908, செய்தித்தாள் சட்டம் 1908, பொதுக்கூட்டங்கள் சட்டம் 1907. சரிங்களா? இப்போ இதில் வரிசைப்படுத்தினோம்னா எது ஃபஸ்ட்டு? 1907, 4 தான் ஃபஸ்ட்டு வரணும். 4 இங்கே இருக்கா. அடுத்து 2வது என்ன வரணும்? 1907 அடுத்து 1908. வெடிமருந்து சட்டமும் செய்தித்தாள் சட்டமும் ஒரே வருஷங்கிறதுனால 2 வரலாம் அல்லது 3 வரலாம். இங்கே 2 வந்திருக்கு, இங்கே 1 வந்திருக்கு பாருங்கள். அப்போ இதுதான் சரி. சரிங்களா? வரிசைப்படுத்தலாம். அடுத்தது தாதாபாய் நவ்ரோஜி எந்த ஆண்டு வறுமையும் பிரிட்டனிக் ஒவ்வாத ஆட்சியும் அப்படிங்கிற பவர்ட்டி அண்டு அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா அப்படிங்கிற புத்தகத்தை எழுதினார்னா 1901. இதில் தான் செல்வ சுரண்டல் கோட்பாடை சொல்லியிருப்பார். அடுத்தது சுதேசி இயக்கத்தின் குறிக்கோள் தேசிய வாழ்வின் அனைத்து தளங்களிலும் தங்களின் சார்பு நிலைக்கு எதிரான புரட்சி அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா ஜி. சுப்பிரமணியன் தான் இந்த மாதிரியான ஒரு கொட்டேஷனை சொல்லியிருக்காரு. கீழ்கண்டவற்றுள் எந்த ஒன்று பெண்களின் மேம்பாட்டிற்காக தன்னை அர்ப்பணித்து கொண்ட பத்திரிகை அப்படின்னா சக்கரவர்த்தினி. சரிங்களா? இந்த சக்கரவர்த்தினி அப்படிங்கிறது ஒரு மாத இதழ். சக்கரவர்த்தினி என்பது ஒரு மாத இதழ். இதில் பாரதியாரும் ஆசிரியராக இருந்தார். சரிங்களா? இது 1905 முதல் வெளியில் வந்துச்சு அப்படின்றாங்க, வெளிவந்ததுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இதனை தோற்றுவித்தவர் வைத்தியநாத ஐயர். அதாவது இந்த சக்கரவர்த்தினிங்கிற இதழை தோற்றுவித்தவர். 1916க்கு பின்னாடி இது காணாமல் போச்சு. அதாவது அதுக்கப்புறம் இதழ் வெளியிடுவதை நிறுத்திடுச்சு. அடுத்து 44வது கொஸ்டின். கூற்று ஏ 1905 அக்டோபர் 16 துக்க நாளாக அனுசரிக்கப்பட்டது சரி. காரணம் என்ன அப்படின்னா மேற்படி நாளில் வங்காள முறைப்படி 2ஆக பிரிக்கப்பட்டது. சரிங்களா? அப்போ 2மே சரி, சரியான விளக்கம். ஓகே. அடுத்து 45 இந்தியன் அண்ட்ரஸ்ட் என்ற நூலை எழுதிய வேலண்டைன் சிரோலிக்கு எதிராக வழக்கு தொடுத்தவர் யாருன்னா திலகர். பிஜி திலகர், லோகமானிய திலகர் ஆர் பால கங்காதர திலகர். அடுத்தது மகாத்மா காந்தியின் அரசியல் குரு யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கோபாலகிருஷ்ண கோகலே. மகாத்மா காந்தியோட அரசியல் குரு யார்? கோபாலகிருஷ்ண கோகலே. அப்புறமேல 1924ஆம் ஆண்டு பஞ்சாப் மாகாணம் இந்து முஸ்லீம் மாகாணங்களாக பிரிக்கப்பட வேண்டும் என வெளிப்படையாக கூறியவர் யார் அப்படின்னா லாலா லஜபதி ராய். அவங்களாம் இந்துத்துவ கொள்கை தான். தடியடியில் மரணம் அடைவார். இந்துக்களாகிய நாங்கள்
இந்துக்களாகிய நாங்களாகவே ஒரு தேசமாக உள்ளோம் என்று உறுதிபட கூறியவர் வந்து வி.டி. சவர்கர். அடுத்தது 1880 முதல் 1884 வரை இந்தியாவின் தலைமை ஆளுநராக இருந்தவர் யாருன்னா ரிப்பன் பிரபு. லாகூர் காங்கிரஸ் மாநாட்டிற்கு தலைமை தாங்கியவர் எல்லாருக்கும் தெரியும், ஜவஹர்லால் நேரு. 100 முறைக்கு மேலே தேர்வில் கேட்டுட்டாங்க. இதில் தான் பூரண சுயராஜ்யம் வேண்டி தீர்மானம் கொண்டு வருவாங்க. இந்திய தேசிய காங்கிரஸோட நோக்கம் முழு சுதந்திரம் பெறுவது என அறிவிக்கப்பட்டது. சரிங்களா? அப்புறமேல இதில் என்னென்னலாம் இருந்துச்சுன்னா சட்ட மறுப்பு இயக்கத்துக்கு சரிங்களா இயக்கத்துக்கு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ஏன்னா இது 1929, சட்ட மறுப்பு இயக்கம் 1930. சரிங்களா? அப்புறமேல 1929 டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி நள்ளிரவில் வந்தே மாதரம் பாடலை பாடிக்கொண்டு ராவி நதிக்கரையில் மூவர்ண கொடி ஏற்றப்பட்டது. சரிங்களா? 1929 டிசம்பர் 31 ராவி நதிக்கரையில் என்ன பாட்டை பாடினாங்கன்னா வந்தே மாதரம் பாடலை பாடிக்கொண்டு மூவர்ண கொடி ஏற்றப்பட்டது. 1930 வருஷம் ஜனவரி மாதம் 26ஆம் தேதி நாடு முழுவதும் விடுதலை நாளாக கொண்டாடப்பட்டது. சரிங்களா? இதனால தான் 1949 சரிங்களா நவம்பர் 26ஆம் தேதியே நமது அரசியலமைப்பு சட்டம் எழுதப்பட்டு ஒப்புதல் கொடுத்துட்டாங்க கிட்டத்தட்ட. சரிங்களா? முக்கியமான பகுதிகள் மட்டும் இந்த எப்படி சொல்கிறது பாதுகாப்பு, தேச பாதுகாப்பு, வெளியுறவுத்துறை, இந்த மாதிரியான சில முக்கியமான துறைகள் மட்டும் 1949 நவம்பர் 26லேயே அமலுக்கு வந்துருச்சு, நடைமுறைக்கு வந்துருச்சு கான்ஸ்டியூஷனில். மற்ற இது எல்லாமே எழுதிட்டாங்க. ஆனால் பெண்டிங் வச்சுருந்தாங்க. எந்த நாள்? இந்த ஜனவரி 26 1930 ஒவ்வொரு ஆண்டும் இனிமேல் ஜனவரி 26ஆம் தேதி வந்து இண்டிபெண்டன்ஸ் டேயாக வந்து நம்ம கன்சிடர் பண்ணுவோம், கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானம் நிறைவேற்றுவாங்க பூரண சுயராஜ்யம் வேண்டி. ஸோ அதனால் அந்த ஜனவரி 26 நினைவுபடுத்துவதற்காக 1950 ஜனவரி 26ஆம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணி சரிங்களா நம்முடைய கான்ஸ்டியூஷனை கம்ப்ளீட்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. ஸோ அந்த டே தான் என்ன சொல்கிறோம்னா ரிபப்ளிக் டே, அதாவது குடியரசு தினம் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? ஓகே, உங்களுக்கு நிச்சயமாக வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க, உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் டு ஆல்.